அவங்க குடும்பத்தாரோ இல்லை அவர்களோ பயணிக்கக்கூடியவர்களோ ஒருபோதும் உணர்வதே இல்லை. அதாவது எப்படின்னா, இவன் தான் சுமக்கிறான்ல, சுமக்கட்டுமே, இவனுக்கு அதுதான் பிரச்சனை இல்லை போல் அப்படின்னு விட்டுடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இவ்வளோ தூரம் இந்த பாரத்தை சுமக்கிறோமே, இதுக்காக இந்த தியாகத்தை நினச்சி ஒருத்தர் கூட அதுக்கு அங்கீகாரமோ, நீ இப்படி சுமக்கிறியப்பா, உன்னால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ற அந்த ஒரு ஏக்கத்தையோ அந்த ஒரு கவலையோ படாத ரிஷபராசி ரிஷபலக்கண ஆண்களே இல்லை எனலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை அப்படிங்கிற சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, ரோஹிணி அப்படிங்கிற சந்திரன் நட்சத்திரம் இருக்குது, மிருகஷீரிடம் அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே அப்படியே அந்த ராசியில் இருக்கிற ஆட்களுக்கு இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கிருத்திகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரிய நட்சத்திரங்கிறப்ப இவங்களுக்கு தலைமை பண்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை